வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பட்டுப்புழுவியல் துறையை சேர்ந்த 4ஆம் ஆண்டு மாணவர். என்னோட பேர் நந்தகுமார். ஃபஸ்ட்டு வந்து பிளான்டேஷனை வந்து ரெடி பண்ணிடணும். கட்டிங்ஸ்லேருந்து அது ஸ்ப்ரவுட் ஆகி வரதுக்கு வந்து 6 மாதம் வரைக்கும் எடுக்கும். இந்த தலை அதுதான் முக்கியமான விஷயம். இதில் வந்து ஒரு 5 செக்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு கிரைனேஜ்னு சொல்லுவாங்க, விதை உற்பத்தி மையம். ரெண்டாவதாக சாக்கி ரீலிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இளம்புழு வளர்ப்பு மனைகள். மூணாவதாக வந்து லேட்டேஜ் ஃபார்மர்ஸ். அதிகமாக விவசாயிகள் பட்டுப்புழு விவசாயிகள் பண்ணுறது இந்த லேட்டேஜ் தான் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் சில்க் ரீலிங் பண்ணுறாங்க. அந்த கக்குன்லேருந்து நூலாக எடுத்து பண்ணுறது சில்க் ரீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான தனி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. இது வந்து மல்பெரி புழுவோட முட்டைகள். இந்த முட்டை வந்து ஒரு 10லேருந்து 11 நாளில் பொரிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன இளம் புழுக்களாக வரும். இந்த ரெண்டு பருவம் வந்து 10 நாளில் வந்து இந்த 2 பருவம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சாக்கி வாம்ஸை வந்து லேட்டேஜ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 3ஆம் பருவம், 4ஆம் பருவம், 5ஆம் பருவம். இந்த 3 பருவத்தோடு சேர்த்து இந்த கூடு கட்டுற வரைக்கும் 22 நாளில் பண்ணிகிட்ருக்காங்க. 22 நாள் ப்ளஸ் ஒரு 8 நாள் வந்து அவங்க அந்த ஷெட்டை சுத்தம் பண்ணுறது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து இது எல்லாமே மல்பெரி சார்ந்ததாக இருக்குது. இப்போது அடுத்ததாக வட இந்தியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பட்டுப்புழுவியல் துறை தலைவர் மணிமேகலை அவர்கள் வந்து எரி பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இதே மாதிரி ஒரு நல்ல லாபகரமான தொழில். இது விதைக்காக மட்டும்தான் எல்லா விவசாயிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த இலையெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அந்த இலை வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்காக எரி பட்டு புழுக்களை வந்து அந்த ஆமணக்கு இலைகளை கொடுத்து வளர்த்து இந்த மாதிரி எரி பட்டு கூடுகளாக வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் வந்து மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குது, இதையும் வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஒரு காஸ்ட்லியஸ்ட்டு கார்பெட்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இனிமேல் எல்லா ஃபார்மர்ஸும் பண்ணிக்கணும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள். சேம் இன்வெஸ்ட்மெண்ட், சேம் சப்சிடிஸ் தான் இருக்கும். எதுலேயும் மாற்றம் இல்லை. இந்த ஒரு ஆமணக்கு இலையில் பண்ணுறோம், அது மல்பெரியில் பண்ணுறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்து 2 கிராப்ஸுக்கு 2 செடிக்கு நடுவில் ஸ்பேஸிங் வந்து ஒரு 2 இல்லை 3 4 அடியோ தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து மரமாக வரதுனால கொஞ்சம் ஃபீல்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இன்கம் அதே தான். அதே மாதிரி அது அதிக வேலை தேவைப்படுது. அதிக நோய் தாக்குதல் வந்து மல்பெரியில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து இதில் நோய் தாக்குதலும் இருக்காது, வேலையும் இருக்காது, எல்லாமே சுலபமாக வந்து இருக்குது. இது நல்ல ஒரு லாபகரமானது. அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, ஈல்டு வந்து அதை விட இதில் கம்மியாக தான் வரும். ஆனால் ரேட்டு வந்து எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கான ரேட்டு தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இது வந்து வட இந்தியாவில் அதிக ரேட்டுக்கு போகுது. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து டசார்னு சொல்லுவோம், இது முகான்னு சொல்லுவோம். இந்த டசார் வந்து மருத மரம். இது இப்போ எப்படி ஆமணக்கு இலையிலேருந்து ஒரு புழு வந்து நூல் எடுக்குதோ அந்த மாதிரி டசார் மருத மரத்துலேருந்து வரதை வந்து டசார்னு சொல்லுவோம். அதோட கக்கூன் வந்து இதுதான். இப்போது இந்த கக்கூனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இது சின்ன கக்கூனாக இருக்குது, இது சைஸ் வந்து பெருசாக இருக்குது. இப்போது இதுவும் வந்து எப்படி டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் இல்லைங்களா? இதுதான் அதிகமாக காஸ்ட்லியாக இருக்குது. இது முகான்னு சொல்லுவோம். இது சோமண்டு சோங்குலு அப்படின்ற பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து பண்ணுறாங்க ஒரு மலைவாழ் மக்கள் ட்ரைபிள்ஸ்க்கு வந்து நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு தொழிலாக தான் இருக்குது. இது ரொம்ப காஸ்ட்லியான சில்க்கு, இருக்கிறதுலே காஸ்ட்லியான சில்க்கு இது தான்.